குளவிக்கல்லை போட்டு கணவர் கொலை. மனைவியை கைது செஞ்ச போலீசார் இப்போ விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த ஆவாரம்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்தவர் வில்லியம் வேளாங்கண்ணி. கட்டிட தொழிலாளியான இவருக்கும் அற்புதமேரி அப்படின்றவங்களுக்கும் 7 வருஷம் முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 6 வயசுல ஒரு மகளும் 4 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. வில்லியம் வேளாங்கண்ணி குடிபோதையில வந்து மனைவி கிட்ட தகராறுல ஈடுபட்டு துன்புறுத்தி வந்ததா கூறப்படுது. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி 2 பேருக்குமே மறுபடியும் சண்டை வந்திருக்கு. அதனால அற்புதமேரி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. மாலையில வீடு திரும்பி இருக்காங்க. அப்போ குடி போதையில அவங்களுடைய கணவன் படுத்திருந்திருக்காரு. அதை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கரமா ஆத்திரம் வந்திருக்கு. அங்க பக்கத்துல இருந்த அம்மியில இருக்கிற குளவிக்கல்லை எடுத்துட்டு வந்து கணவனுடைய தலையில தூக்கி போட்டிருக்காங்க. இதுல வில்லியம் வேளாங்கண்ணி அதே இடத்துல இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா அற்புதமேரி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்த சம்பவம் பத்தி சொல்லியிருக்காங்க. உடனே போலீசார் அவங்கள கைது பண்ணி சம்பவ இடத்துக்கு போயிட்டு விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்தவருடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் போயிட்டு இருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.